வணக்கம். லங்காஸ்ரீயின் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் வினோதினி ரவிச்சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு இடமில்லை என்கிறார் ஜனாதிபதி. ராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது. நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிறார் அமைச்சர் லால்காந்த். சிங்கப்பூரிலிருந்து வராவிட்டால் இறுதிப் போர் இடம்பெற்றிருக்காது என்கிறார் சரத் பொன்சேகா. செம்மணி விவகாரத்தை மூடி மறைக்கவே ஜனாதிபதியின் வடக்கு விஜயம் அமைந்தது மறுக்கும் ஆளும் தரப்பு. ஆப்கானிஸ்தான் நில அதிர்வு, பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் இனவாத அரசியல் தலை தூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புது குடியிருப்பு பகுதியில் நேற்று காலை நடைபெற்ற வடக்கு தெங்கு முக்கோண துவக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒருவரையொருவர் நம்பாமல் சந்தைக்கப்பட்டு ஆயுதமேந்தி 30 வருடங்கள் போராடினார்கள். அது நம் நாட்டில் நடந்த ஒரு பாரிய துயரமாகும். இது நம் நாட்டு மக்களை அந்நியப்படுத்தியது. இனவெறி அரசியல் தோன்ற வழிவகுத்தது. வடக்கிலும் தெற்கிலும் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கான பிரதான கருவியாக இனவாதம் மாறியது. அந்த நிலைமையை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்நாட்டு மக்கள் தோற்கடித்தனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். மீண்டும் இந்த நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்க மாட்டோம். அதேபோன்று மக்களாகிய நீங்களும் இந்த இனவாத அரசியலை நிராகரிக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன். ஒற்றுமையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் குறிக்கோள். அதற்காக எடுக்கக்கூடிய சர்ச்சைக்கு உள்ளாகும் முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் சிறிதும் அஞ்ச மாட்டோம். மேலும் நாம் எடுத்து வரும் முற்போக்கான நடவடிக்கைகளை பழைய அழிவுகரமான இனவாத பேச்சுகளால் மாற்ற இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு ராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதெனவின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என நாமல் குறிப்பிட்டார். கண்டி அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் முன்னிலையானோம். இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் செயல்படுகிறது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக ராணுவத்தினர் வேட்டையாடப்படுகிறார்கள். ராணுவத்தினரை பாதுகாக்கும் எமது செயற்பாட்டுக்கு மகாநாயக்க தேரர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு மகாநாயக்க தேரர்களுக்கு உண்டு. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். இவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை ராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்படலாம். ராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்குரியது, அதனை நாம் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்காக ஒரு சில கருத்துக்களை வெளியிட முடியும். அதில் ஒன்றுதான் கச்சத்தீவு தொடர்பான கருத்து. கச்சத்தீவு இலங்கைக்குரியது, அதனை நாம் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டு வாக்காளர்களை உற்சாகப்படுத்த அவர்கள் கூறும் கதைகளுக்கு நாம் குழம்பிக் கொள்ள தேவையில்லை என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மாவிலாறு அணை மூடப்பட்ட சமயத்தில் நான் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்காவிட்டால் இறுதிப் போர் நடைபெற்றிருக்காது என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இடையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாவிலாறு அணை மூடும் போது நான் சிங்கப்பூரில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தேன். குண்டுவெடிப்பில் வயிற்றில் ஏற்பட்ட பெரும் துளையின் புண் ஆறாமல் தான் இருந்தது. ஆனால் அந்த பெரிய துளையில் உணவு வெளியேறுவது நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் மருந்து போட்டுக்கொண்டு சேலைன் மற்றும் ஊசிகள் போட்டுக் கொண்டிருந்தேன். அப்போதும் எனக்கு சாப்பாடு வழங்குவதில்லை. ஒரு நாளைக்கு 100 கிராம் தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் அணை மூடும் செய்தியை தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்போது வைத்தியர்களிடம் நாட்டுக்கு போக வேண்டும் என கேட்டேன். எமது நாட்டின் வைத்தியர்கள் இருவரும் இருந்தனர். அவர்களிடம் மருந்து மற்றும் ஊசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினேன். அப்போது சிங்கப்பூர் வைத்தியர்களும் ஒப்புக்கொண்டனர். 1.5 மாதம் சிங்கப்பூரில் இருந்தேன். பதில் ராணுவ தளபதியாக இருந்தவர் நந்த மல்லவராட்சி கோட்டபய ராஜபக்ஷவின் வலது கை போல் இருந்தவர். அத்தோடு அவரின் பள்ளி தோழரும் கூட. ராணுவத்தினர் பற்றாக்குறையால் யுத்தத்துக்கு செல்ல முடியாது என்று அவர் கூறியிருந்தார். அப்போது நான் நாட்டுக்கு வந்துவிட்டதாக தெரியப்படுத்தினேன். அப்போது கோட்டபய ராணுவத்தினர் பற்றாக்குறை காணப்படுகிறது, இதற்கு என்ன செய்வது என கேட்டார். எனக்கு அரை மணித்தியாலம் தாருங்கள் என்று கூறி கிழக்கு மாகாண கட்டளை தளபதியுடன் கதைத்து பின்னர் நாங்கள் இதை அடித்து பிடிப்போம் என்றேன். அவ்வாறு யுத்தத்தை தொடங்கினோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்குக்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திக்கடல் வாவிக்கரையில் அமைந்துள்ள வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் உள்ள புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்துக்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கிறார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி புதைகுழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார்? புதைக்குழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பது யார்? இவற்றையெல்லாம் எமது அரசாங்கமே செய்கின்றது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட எமது ஜனாதிபதியை வழங்கியுள்ளார். இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்துவிட்டனர். இதனால்தான் கடந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டி சேர்த்தனர். துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட சேர்ந்தனர். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் 23ஆம் தேதி ஒரு வருடமாகிறது. பொருளாதார சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டால்தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம். எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதிக்கப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:47 மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1411ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஞாயிறு இரவு நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே குனூர் பகுதியை நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கையின்படி நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட போது பகுதியில் நேற்றும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. குனார் மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தி தொடர்பாளர் ஊடகங்களிடம் பேசும்போது இந்த புதிய நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.